செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஸ்தம்பித்தன. இதனால் கிரிவலம் முடித்துவிட்டு ஊர் திரும்பிய பக்தர்கள் வாகன நெரிசலில் சிக்கி தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அதன் நேரலை காட்சிகளுடன் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வருவது வழக்கம். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சித்ரா பௌர்ணமி தினத்தில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கமாக இருந்தது. நேற்று காலை 4:55 மணிக்கு கிரிவலமானது தொடங்கி இன்று காலை 5:55 வரை இந்த கிரிவலம் வருவதற்கான உகந்த நேரமானது இருந்தது. இந்த சூழ்நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 40 லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலையில் அந்த 14 கிலோமீட்டர் கிரிவலத்தினை சுற்றி வந்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை கிரிவலத்தை முடித்துவிட்டு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக ஒரே நேரத்தில் அந்த பேருந்து நிலையங்கள், அதாவது திருவண்ணாமலையை சுற்றி 9 வாயில்கள் வழியாக திருவண்ணாமலைக்குள் உள்ளே வர முடியும். அந்த 9 வாயில்களின் வழியாக அந்த தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து தங்களுடைய ஊர்களுக்கு செல்லக்கூடிய அந்த திண்டிவனம் திருவண்ணாமலை சாலையில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு கடும் வெயிலிலும் அவர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த பேருந்துகள் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. நேற்று இதேபோல் இந்த கிரிவலத்திற்கு வந்திருந்த ஆன்மீக பக்தர்களும் அதாவது அடிமேல் அடி வைத்துதான் சென்றார்கள். அந்த அளவிற்கு ஆன்மீக பக்தர்களின் கூட்டமானது நேற்று ஒரே நாளில் திருவண்ணாமலைக்குள் குவிந்ததால் காவல்துறையினரும் அந்த போக்குவரத்தை சீர் செய்வதில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். அப்படி இருந்தும் பல்வேறு வழிகளில் கையாண்டு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் அந்த போக்குவரத்தினை சரி செய்து வருகின்றனர். கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி சசிகுமார். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.